வணக்கம். மார்ச் மாதம் 16ஆம் நாள் 2025ஆம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2056 இன்று ஞாயிற்றுக்கிழமை. செய்திகளை தொகுத்து வாசித்தளிப்பவர் தமிழ் பிரபா. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் பல கட்சிகள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இணைந்து கொள்ளப் போவதாகவும், சட்டத்திரணி தவராசா வழிநடத்தும் ஜனநாயக தமிழரசு கட்சி உள்ளிட்ட மேலும் சில கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இணைந்து கொள்ளப் போவதாகவும், சைக்கிள் சின்னத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாகவும் யாழ் ஊடக அமையத்தில் ஜனநாயக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் கருணாகரன் நாவலன் தெரிவித்துள்ளார். இந்த இணைவு என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் ஏற்பட்டுள்ளதெனவும், மக்களின் எதிர்கால நோக்கத்தின் அடிப்படையில் காலத்தின் கட்டாயமாக இந்த இணைவு காணப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். இக்கூட்டணியில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் தேசிய கட்சி மற்றும் தென்மராட்சியின் அருந்தவபாலன் தரப்பும் இணைந்துள்ளதாகவும், மேலும் சில தமிழ் தேசிய அமைப்புகள் இணையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில், பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை தான் முழுமையாக நிராகரிப்பதாகவும், இதுவரை ஆட்சிக்கு வந்த எந்த அரசியல் கட்சியும் இந்த அறிக்கையின் மூலம் குறுகிய அரசியல் ஆதாயங்களை பெற முயன்றதில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும், மேலும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையை விவாதிக்கும் பாரம்பரியம் இந்த நாட்டிலோ அல்லது பிற நாடாளுமன்றங்களிலோ இல்லை என்றும் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க சிறப்பு அறிக்கையை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். பட்டளந்தாவில் உள்ள சட்டவிரோத தடுப்பு முகாம் மற்றும் அதன் செயல்பாடுகளை ஆராய்ந்த ஆணையத்தின் அறிக்கை மீதான விவாதம் ஏப்ரல் 10ஆம் நாள் நடைபெறும் எனவும், மே மாதத்தில் விவாதத்துக்கு மற்றொரு திகதியை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் நாடாளுமன்றத்தில் கூடிய நாடாளுமன்ற அலுவல் குழுவில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அரசு அதிபர் ரணில் விக்ரமசிங்க 2023ஆம் ஆண்டு தனது மனைவியுடன் பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டதற்காக 16 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பொது நிதியை பயன்படுத்தியதாகவும், பொது நிதியை தனிப்பட்ட பயணத்திற்காக பயன்படுத்துவது குற்றவியல் குற்றம் எனவும் 10 பேர் கொண்ட குழு விக்ரமசிங்க மற்றும் அவருடைய மனைவியுடன் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டு, பின்னர் இந்த நிதியை பெறுவதற்காக ஜனாதிபதி செயலகம் அனுப்பிய கடிதத்தில் அதிகாரப்பூர்வ விஜயம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இருந்ததாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறலில் உறுதியாக இருப்பதாகவும், உள்நாட்டு பொறிமுறை மூலம் தீர்வு விடயத்தில் அரசாங்கம் தீர்க்கமாக இருப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த நிலையில், கனடாவில் புதிய அரசு அமைந்துள்ளது, ஹரி ஆனந்த சங்கரி நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளதை எண்ணி மகிழ்வடைகிறோம் எனவும், இலங்கையுடன் பூர்வீக தொடர்புள்ள ஒருவர் அந்த இடத்திற்கு வந்துள்ளமை மகிழ்ச்சி என்றும் தெரிவித்த விஜிதஹேரத், இலங்கை வருவதற்கு விசா பெறுவதை இலகுபடுத்தும் திட்டமுள்ளது, கிட்டத்தட்ட 43 நாடுகளுக்கு விசாவை இலகுவில் வழங்க முடிவு எடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு தமிழர்களுடைய வளர்ச்சியையும் பல்லின சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் வண்ணம் பலமிக்க அரசியல் சக்தியை ஒன்றை கட்டமைக்கும் முயற்சியில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அரசியல் சக்தி அனைவரையும் ஒன்றிணைத்து போட்டியிட உள்ளதாகவும், கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டமைப்பை உருவாக்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், வியாழேந்திரன் ஆகியோர் உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல் நடந்து 6வது வருடமாக போகின்றது. கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் அனுரகுமார திசநாயக்கா வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றி விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதியான விசாரணை நடத்தப்படும் என்ற சமிக்கை எமக்கு கிடைக்காவிடில் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்று பேராயர் மல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். பிரபல குற்ற கும்பல் உறுப்பினரான கனேபுல்ல சஞ்சீவ கொழும்பு புதுக்கடை 5ஆம் இலக்க நீதிமன்றில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் இசாரா செவ்வந்தி மாலைதீவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பல் தலைவரால் அவர் கடல் வழியாக மாலைதீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இது குறித்து உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக்க நிலைமையே இலங்கையில் தற்போது காணப்படுகிறது. நாட்டில் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை ஜேவிபி தான் முதலில் ஆரம்பித்தது. எனவே தற்போது நாட்டில் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூடுகள், வாழ்வெட்டுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய இயலுமையும் அனுபவமும் ஜேவிபிக்கு தான் காணப்படுகிறது என முன்னாள் அமைச்சர் SP திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தையும் கொலன்னாவையும் இணைக்கும் 2 எண்ணெய் குழாய்களில் ஒன்றில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மீதமுள்ள அடுத்த குழாய் வழியாக போதுமான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்கள் வடக்கு மீனவர்களின் வளங்களை அளிக்க முற்படுவது ஏற்புடையது அல்ல என்று
இலங்கை இந்திய மீனவ பிரச்சினை தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் கச்சதீவில் தமிழக மீனவர்களை சந்தித்த பொழுது கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் சுமார் 219 வதை முகாம்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்ற போதிலும் அவை தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும், ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர். அதற்கொரு உதாரணமாக இசைப்பிரியாவை பற்றி கூற முடியும். அவர் உயிருடன் இருந்தமைக்கான பல ஆதாரங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இறுதியில் அவர் சடலமாகவே மீட்கப்பட்டார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். தமிழருக்கான 13வது திருத்தச் சட்டத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 58வது கூட்டத்தொடர் வேளையில் இந்திய தூதுவர் ஆலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு கூட்டத்தில் ஐநா பிரதிநிதி இந்தியாவுக்கானவர் அரிண்டம் பாக்ஷி தெரிவித்துள்ளார். சட்டவிரோத செயல்பாடுகளை முன்னெடுப்பவர்கள் காவல்துறையுடன் நட்பாக இருப்பதால் காவல்துறையினரிடம் முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்கு மக்கள் அஞ்சுகின்றார்கள் என்றும் இது ஆபத்தான நிலைமை என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் பெண் வைத்தியருக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் மன்னார் பெண்கள் வேலை அமைப்பு கூட்டாக இலங்கை பிரதமருக்கு எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியுள்ளது. முல்லைத்தீவு, சிலாவத்தை மற்றும் தியோநகர் பகுதிகளில் புதருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வடக்கு, கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை, பொலனறுவை, நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு மொழி அரசியல் செய்து வருகிறது எனவும், மும்மொழிக் கொள்கை பிரச்சினையில் மக்கள் ஆதரவு இல்லை என்பதால் அதனை மறைப்பதற்காக தற்போது நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு பிரச்சினையை கையில் எடுத்துள்ளார்கள். ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட எண்ணிக்கையில் குறையாதென்று உறுதியளித்து இருக்கிறார் என பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினர் எச். ராஜா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இந்திய ஒன்றியத்தின் முன்னாள் நிதி அமைச்சரும் நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினருமான ப. சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் 2025-2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து பாராட்டி இருப்பதாகவும், தமிழ்நாடு அரசின் நிதி பற்றாக்குறையை 3% குறைத்துள்ளதையும், வருவாய் பற்றாக்குறையை 41,635 கோடியாக குறைத்ததையும் சுட்டிக்காட்டி பாராட்டியுள்ளார் என்று தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்துள்ளார். அமெரிக்க வணிக கப்பல், ராணுவ கடற்படை கப்பல்கள் செல்லும் செங்கடல் கடல் பரப்பில் தாக்குதலை தொடரும் கவுத்திகளுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை தொடங்கியுள்ளார். இத்தாக்குதல் மூலம் குறைந்தது 19 பேர் ஏமனின் தலைநகர் சனாவில் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கவுத்திகளின் முக்கிய ஆதரவாளராக இருக்கும் ஈரானை அக்குழுவிற்கான ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்பு மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பல தாக்குதல்களை திட்டமிட்டதற்காக அறியப்பட்டவரும் மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட கபீர் சஜித்தின் நெருங்கிய நண்பருமான அபு கட்டால் லக்ஷ்மி தொய்பா தீவிரவாத அமைப்பின் முக்கிய உறுப்பினர் பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சீன இறக்குமதிகள் மீது வரிகளை விதிக்க அமெரிக்க தரப்பு ஃபென்டானில் போதை பிரச்சினையை ஒரு சாக்காக பயன்படுத்துவது சீன அமெரிக்க போதைப்பொருள் எதிர்ப்பு ஒத்துழைப்பின் அடித்தளத்தையே குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்று சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள சீன தூதுவர் ஜெனரல் ஜாங் ஜியான்மின் தெரிவித்துள்ளார். கனடா F-35 விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் நடைமுறையில் உள்ளது. முதல் 16 விமானங்களுக்கான நிதியை கனடா சட்டவிரோதமாக உறுதியளித்துள்ளது. தற்போதுள்ள நிலையில் கனடாவுக்கு இது சிறந்த முதலீடா எனவும், F-35 போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கான கனடாவின் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு பிரதமர் மாக்கானி பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயரை கேட்டுக் கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளால் கனடிய வணிகங்கள் இக்கட்டான நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளதாகவும், பில்லியன் கணக்கான டாலர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான வேலைகள் மிக ஆபத்தில் உள்ளன என்றும், பெரும்பாலும் இவை ஏப்ரல் 2ஆம் நாள் முதல் நடைமுறைக்கு வர உள்ளன என வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். டொனால்ட் ட்ரம்பின் வரிகளால் பாதிக்கப்படாத சில வணிகங்கள் வர்த்தக போரிலிருந்து தாங்கள் தப்பிப்பிழைக்க முடியாது என்பதையும் தெரிவித்துள்ளனர். ஏனெனில் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்கள் கனடாவின் பதில் வரி கட்டணங்களால் பாதிக்கப்படும் நிலை காணப்படுகின்றது. இந்த பிரச்சினை குறிப்பாக சிறு வணிகங்களுக்கு கவலை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி. தமிழகம் நாமக்கல் நகரில் மிக பிரமாண்டமாக ஃப்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஜோய் பைக் வாங்க நாடுங்கள். ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் குறைந்த வட்டி வீதம், பைனான்ஸ் வசதி, சுலப தவணை வசதி, ஒரு வருட சர்வீஸ் இலவசம். விரைவில் எதிர்பாருங்கள். ஜோய் பைக்ஸுடன் மின்சாரத்தில் இயங்கும் கார், ஓட்டோ வாகனங்கள். ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இலக்கம் 6/1093 கரமத்தி வீதி, MS உதயமூர்த்தி பள்ளி அருகில், போதுப்பட்டி, நாமக்கல், தமிழகம். ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்.